எதுக்கு என்ன முதல்ல இங்க நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன பொண்ணே, உனக்கு எதுவுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்குல்ல? கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாம் புரியும், குழப்பமும் தெளிஞ்சிடும். என்னங்க, நம்ம மாப்பிள்ள சின்ன தம்பி வராரு? அவனா வரல, நான் தான் வர சொன்னேன். என்ன பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க? ஏற்கனவே நீங்க நார்மலா இருக்கும்போதே அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுவீங்க. இப்ப அவரை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நேரத்துல பிரச்சனை வேணுமா? தேவையே இல்லைங்க. அப்ப நான் நார்மலா இல்லையா? நான் அப்படி சொல்லல, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். பாரு, ஒன்னும் பயப்படாத, அப்படிலாம் எதுவும் நடந்துராது. நீ சைலண்டா இருந்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாரு. ஓ, பொன்னி வர்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல, அது எனக்கே தெரியாது. திடீர்னு கிளம்பும் போது தான் யோசிச்சேன், அப்படி அவளையும் கூட்டிட்டு வந்துட்டேன். அட நீ ஏன் நிக்கிற, உட்காரு. ஐயா, நான் தான் உங்கள் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவங்க வாழ்க்கையில இருந்து ரொம்ப தூரம் விலகி வந்துட்டேனே. இப்போ எதுக்கு என்ன வர சொன்னீங்க? நான் ஒரு தப்பும் பண்ணலையே. ஆமா, நீ ஏன் என் பொண்ணை விட்டுட்டு அந்த மல்லி பின்னாலேயே போன? கேட்குறேன்ல, சொல்லு, ஏன் போன? என்னையா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியாதுல்ல. அவளுக்காக கேட்குறேன், சொல்லு. ஐஸ்வர்யாவை அசிங்கப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாதுன்னு. அவமானப்படுத்தக்கூடாதுன்றதுக்காகவும், பழையபடி நான் அவள்கிட்ட அன்பா பாசமா இருக்கணுன்றதுக்காகவும், அவளுக்கு நல்லது பண்றதுக்காக நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு போயிட்ட. கோர்ட்ல போய் உனக்கும் மல்லிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய்ய சொல்லிட்டேன். எனக்கு தெரியும், உனக்கும் மல்லிக்கும் கல்யாணம் ஆகலன்றதும், நீ அவ கூட ஒன்னா சேர்ந்து வாழலன்றதும், ஐஸ்வர்யாவை நினைச்சே தவிச்சிட்டு இருக்கேங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். அதனால நீ என்ன பண்ற, என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணோட குடும்பம் நடத்துற. என்னைய முழிக்கிற? நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி தானே அது. ஐயா, சின்ன தம்பி, நான் ஒரு தப்பு கணக்கு போட்டேன். உங்ககிட்ட டைவர்ஸ் வாங்கி அவளை உங்ககிட்ட பிரிச்சு நல்லா படிச்ச பையனா பணக்கார பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் ஒரு சராசரி அப்பனா உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டேன். ஆனா என்னோட கால்குலேஷன் தப்பா போயிடுச்சு. நான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. அவளுக்கு மேற்கொண்டு மேல பைத்தியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனாலதான் உன் வீட்டு முன்னால வந்து தர்ணா போராட்டம் எல்லாம் பண்ணான். அந்த நிமிஷம், அந்த செகண்ட் எனக்கு அப்படியே மனசெல்லாம் உருகி போச்சு. அதனாலதான் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். நீ என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணோட குடும்பம் நடத்து. என்ன பண்ணி எப்படி பாக்குற? இல்லைங்க, எனக்கு ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் இப்பவே ஐஸ்வர்யாக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்றேன். நோ நோ, அது நீ சொல்லக்கூடாது. அது அவளுக்கு ஒரு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸா இருக்கணும். அதனால நானே சொல்லிக்கிறேன். சின்ன தம்பி, நீ போய் மல்லியை கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்து என் பொண்ணு கூட இருக்கிற வழியை பாரு. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு போயா. வரேங்கய்யா. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்.
ஹலோ மேடம். காளி, சூப்பர். நீ பேசினதெல்லாம் நான் கேட்டேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே அட்சரம் பிசகாம பேசினேன். அது எப்படி? ஒவ்வொரு தடவையும் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? சரி, சின்ன தம்பியோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவன் வந்துருவான் தானே? கண்டிப்பா வருவான். வராம அவன் எங்க போவான்? அவனை விட பொன்னிக்கு தான் முகத்துல சந்தோஷம் அதிகமாவே இருந்துச்சு. ஓ, அக்காவும் உன் கூட வந்தாங்களா? அவங்க சந்தோஷத்துக்காக தான் நான் இதெல்லாமே பண்றது. ஓகே காளி, அக்காவுக்கு சந்தேகம் வந்துற போது நீ சீக்கிரம் போ. முதல்ல நாம என்ன பேசினாலும் அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு ஒரு வழி பண்ணணும். ஒருவேளை இந்த படங்கள்லாம் வர்ற மாதிரி என் உடம்புலயே மைக் வச்சிருப்பாங்களோ, அப்படியே இருந்தால் நமக்கு தெரியாம எப்படி வைக்க முடியும்? இதை கண்டுபிடிச்சே தீரணும். ஏண்டா சின்ன தம்பி, இத பாரு, வெளியே எங்கேயாவது போனா எங்க போற, எப்ப திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போக மாட்டியா? நீ வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு பாவண்டா அந்த புள்ள மல்லி பசியோட உட்காந்துருக்கா. இத பாரு, போய் சாப்பிடு போ. உனக்கும் மல்லிக்கும் கல்யாணம் ஆகலன்றதும், நீ அவ கூட ஒன்னா சேர்ந்து வாழலன்றதும், ஐஸ்வர்யாவை நினைச்சே தவிச்சிட்டு இருக்கேங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். அதனால நீ என்ன பண்ற? என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணோட குடும்பம் நடத்துறேன். என்ன மாமா, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? வாசம் வருதா? நம்ம வீட்ல உனக்கு பிடிச்ச ஐர மீன் குழம்பு நானே மசாலா அரைச்சு மண் சட்டியில வச்சேன் மாமா. சரி சரி, வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. மீன் குழம்பு மாமா, ஒன்ன விட்டுட்டு நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? ஒன்னு உன் கூட சேர்ந்து சாப்பிடுவேன், இல்ல நீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடுவேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் ஐஸ்வர்யா வீட்டுல இருந்தப்ப நீ சாப்பிடாம இப்படியே கொலைப்பட்டினில தான் இருந்தியா? இல்ல சாப்பிட்டேல, அப்படி நினைச்சிட்டு போய் சாப்பிடு. அப்படி எதுக்கு நினைக்கணும்? நீதான் இப்ப என் கூடவே இருக்கல்ல. இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு இருக்க மாட்டேன். ஏன் மாமா, ஏதாவது வேலை விஷயமா வெளியூர் போறியா என்ன? சொல்லு மாமா, கூட நானும் வரேன்னு அடம் பிடிக்க மாட்டேன். நீ ஒண்டியாவே போயிட்டு வா. ஆமா, நாளைக்கு எங்க போற? ஐஸ்வர்யா வீட்டுக்கு. எதுக்கு? ஐஸ்வர்யாவோட வாழ போறேன். ஏன் கோர்ட்ல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொன்னேன்? ஏன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன்? அப்படி அந்த வீட்டில் என்னதான் நடந்துச்சுன்னு ஓயாம கேட்டுக்கிட்டே இருந்தல. ஐஸ்வர்யாவோட அப்பா ராஜாராம், அவர் தான் இங்க நடந்த எல்லாத்துக்குமே காரணம். நான் அவன் மேல கோவப்படுறேன், அவள்கிட்ட கத்துறேன், அவள்கிட்ட எரிஞ்சு விழுறானா? எதுக்கப்புறம்? நீ அவன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம். இப்ப நீ அவன் வாழ்க்கையை விட்டு போயிட்டீனா சாதாரணமா போக கூடாது. நீயே திரும்ப வந்தாலும் அவன் ஏத்துக்க கூடாது. இவனையா காதலிச்சோம், இவனையா விரும்பணும், அதுக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன்னு அவ தினம் தினம் வருத்தப்படணும். அந்த மாதிரி நீ போகணும். ஐஸ்வர்யா சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் நான் அவளை விட்டுட்டே இங்க வந்தேன். ஆனா இன்னைக்கு அதே ராஜாராம் சொல்றாரு, நீ திரும்ப வீட்டுக்கு வா, நீ அங்க வந்து இருந்தாதான் அவளுக்கு வாழ்க்கையும் சந்தோஷமும், இல்லனா உன்னை நினைச்சுக்கிட்டே அவ செத்துருவாங்கிறாரு. இதை கேட்டுட்டு என்னால எப்படி மல்லி இருக்க முடியும்? நான் போட்ட கணக்கு எல்லாமே தப்பாயிடுச்சு மல்லி. நான் திரும்பி அங்க போயே ஆகணும். அப்ப என்னோட கதி? உனக்கு என்ன? உனக்கு எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. என் கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னல மாமா.
நான் தான் அப்போவே உன் மனசுல எதையுமே வளர்த்துக்காத, நாம 2 பேரும் சேர்ந்து வாழ சான்ஸே இல்லைன்னு பல தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேனே மல்லி. அது எல்லா நேரமும் சொல்றது தானே. தாலி கட்ட கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டப்போ எனக்குள்ள ஒரு ஓரமா நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஆனா இப்படி மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி நெருப்புல போட்ட மாதிரியே பேசுறியே மாமா, எப்படி மாமா?